ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பூஜையும் என்ன சமையலுங்கிறதையும் இன்றைக்கி பார்ப்போமா. இது ஒரு விநாயகர் லட்சுமி சரஸ்வதி உள்ள படம்னு வச்சுருப்போம். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா சிப்பிலேயே மாலை செஞ்சு அழகாக ஒரு மாலை ராமேஸ்வரத்தில் வாங்கினது. இவங்க அன்னபூரணி தாயார் அரிசியில் இருப்பாங்க. சக்கரத்தாழ்வார் வாராகி அம்மனுக்கு வளையல் வச்சு அழகாக இருப்பாங்க. முருகப்பெருமான் இந்த வெட்டிவேர் மாலை பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்திலே இருந்தது, அதை மாலையாக பண்ணி போட்டது. இவங்க வெள்ளியில் ஒரு விநாயகர், சாமி ரூமில் ஒரு உருளி, வடக்க பார்த்து குபேரன் விளக்கு ஒன்று ஏற்றி வச்சுருப்போம். இது சங்கு. இவங்க லட்சுமி தாயார், அதில் கண்ணாடி வடக்க பார்த்து இருக்கும். அவங்க இந்த மல்லிகைப்பூ எல்லாமே வீட்டில் பூத்தது, இந்த ரோஸும் வீட்டில் பூத்தது. இது பார்த்திங்கன்னா வெள்ளியில் தாமரை. இந்த தாமரையில் ஒரு கிராம் வெள்ளி, தங்கம், முத்து, பவளம் எல்லாம் வச்சு பூஜை பண்ணுறது. அவங்க கோமாதா வெள்ளியிலே இருப்பாங்க. அரிசி விரலி மஞ்சள் வச்சது. பன்னீர் ரோஸ்னா லக்ஷ்மி தாயாருக்கு ரொம்ப நல்லது வச்சா. கோமதி சக்கரம், ராஜகோமதி சக்கரம். இது வெள்ளியிலேயே லக்ஷ்மி தாயார் ஒரு நல்லா அழகாக இருப்பாங்க. சந்தனக்கட்டை, மறிக்கொழுந்து, மல்லிகை, ஜெவந்தி, இட்லி பூ எல்லாம் விசேஷமானது. வெள்ளிக்கிழமைக்குன்னு உள்ள உகந்த பூக்கள் எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு பாருங்கள். இவங்க ராஜ அலங்கார முருகரும் பெருமாளும் இருப்பாங்க. அவங்களுக்கு மறிக்கொழுந்து மல்லிகையும். முருகப்பெருமானுக்கு ஒரு விளக்கு. இவங்க ரெண்டு பக்கமும் ராகவேந்திரா, காசிரன் செம்பு. இவங்க ரெண்டு பக்கம் பாவை விளக்கு இருப்பாங்க. இந்த பாவை விளக்கு பற்றி ஒரு நாளைக்கு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழகாக இருப்பாங்க. நல்லா உயரமாக ஹைட்டாக பித்தளையெல்லாம் நல்லா அழகாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். பஞ்சதீர்த்தத்தில் நீர் வச்சு அதில் 2 துளசி போட்டிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பையனும் 4 நாள் லீவில் வந்திருந்தான். அவனுக்காக அங்கேயே சைவ ஹாஸ்டல் தான், பட் கீரையே செய்ய மாட்டாங்கன்னு கீரை கேட்டாப்புல. சிறுகீரை, அரைக்கீரைலாம் வாங்கிட்டு வந்து பொரியல் மாதிரி தேங்காய் பூ போட்டு பொரியல் பண்ணிவிட்டு, பாசிப்பயிறு குழம்பு. இது செட்டிநாட்டு பக்கத்து ரொம்ப ஃபேமஸ். பாசிப்பயிரை வறுத்துட்டு சின்ன வெங்காயம் முழுசு நறுக்கி போட்டு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய்லாம் போட்டு வச்சா கோழி ரசம் மாதிரியே இருக்கும். நாட்டுக்கோழி ரசம் மாதிரி சூப்பராக இருக்கும். அதில் முட்டை நாளை வச்சு போட்டிருந்தேன். அடுத்து கத்திரிக்காய், இது வறுவல். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சமையல். வடி சாதம் தான், நம்ம வீட்டில் குக்கரில் வடிக்க மாட்டோம். வடி சாதம், கத்திரிக்காய். ஸோ பார்த்துட்டு நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.